அன்பு கிச்சனுக்கு அன்போட அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன ரெசிபின்னா ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. எதை வச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழை இலையை வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வாழை இலைங்க, ஒரு செந்தில் கவுண்டமணி காமெடியில் செந்தில் சார் வச்சிருப்பாருங்களே பெரிய இலையா, அந்த மாதிரி இலையை எடுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: இலை, சர்க்கரை, ஏலக்காவும் ஒயிட் சர்க்கரையும் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. சோள மாவு 100 கிராம். இனிப்பு வந்து அவங்க சுவைக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 முந்திரி எடுத்து ஒரு 10 முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து வாழை இலையை அரைக்கிறதுக்காக தண்ணி, நெய்ங்க 1/4 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பிடிக்குன்னு நான் செஞ்சு முடிச்சது நான் அளவு சொல்கிறேங்க. இது வடிகட்டி எடுக்கிறதுக்காக நான்ஸ்டிக்குங்க, கட்டைக்கரண்டி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வாழை இலையை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த தண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ அந்த தண்ணியில் சோள மாவு கலந்துக்கலாம். முந்திரி வறுத்துக்கிறதுக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. முந்திரி சேர்த்துக்கலாம். கோல்டன் கலர் ஆனதும் எடுத்துடலாங்க. முந்திரி எடுத்துக்கலாங்க. கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். கை விடாம கிண்டிட்டே இருக்கணுங்க. அப்பப்ப நெய் சேர்த்திக்கணும். கட்டி பிடிக்காம கிளறிட்டே இருக்கணுங்க, கை விடாம. கொஞ்சம் கை விட்டோம்னா கட்டி பிடிச்சிடும். கட்டி பிடிச்சாலும் பிரச்சனை, கடைசியா ரெடி ஆயிடும். நெய் சேர்த்திக்கலாங்க. இப்ப 4 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். இப்ப 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க. கலர் நல்லா மைல்டு கிரீனா இருக்கு. அப்படியே அதே அளவுல சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கரெக்டா இருக்கும். நீங்க கூட்டவோ குறைச்சவோ செஞ்சுக்கங்க, உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இதுல சர்க்கரை சேர்த்திக்கலாங்க. சர்க்கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இன்னொரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். 6 ஸ்பூன் சேர்த்திருக்கோம். முந்திரி சேர்த்திட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருச்சு பாருங்க. இதுதான் பக்குவம். ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு வரணும். நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. இலை அல்வா ரெடி. வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா சுட சுட வாழை இலை அல்வா ரெடிங்க. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. அந்த வாழை இலையோட மனம், நெய் மனம் எல்லாம் கலந்து இது ஒரு புது மனமா, புது ருசியா இருக்கு. கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.